முயற்சி ஒன்றே பெரிய மூலதனம் என்பார்கள். அத்துடன் நம்மை ஊக்குவிக்கும் மக்களும் நம்மை சுற்றி இருந்தால் இந்த உலகையே கூட ஒற்றை விரலில் கட்டி இழுக்கலாம். சாதாரண பெட்ரோல் பங்கில் மாதம் 300 ரூபாய் சம்பளத்தில் தொடங்கி பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக உயரம் கண்டவர் திருபாய் அம்பானி. திருபாய் அம்பானி குஜராத்தை சேர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தந்தை ஹீராசந்த் கோர்தன்பாய் அம்பானி ஒரு பள்ளி ஆசிரியர். அம்பானி தனது பள்ளி படிப்பை 16 வயதில் முடித்தார். இவரது முதல் வேலையை ஒரு பெட்ரோல் பங்கில் பார்த்தார். அப்போது அவர் வாங்கிய மாத சம்பளம் 300 ரூபாய் மட்டும் ஆகும். 1958 வெளிநாட்டில் இருந்து இந்தியா திரும்பிய அம்பானி ஜவுளி தொழிலில் இறங்கினார். இவரது உறவினர் சம்பக்லால் என்பவருடன் இணைந்து இந்த தொழிலை தொடங்கினார். இந்தியாவில் கொடிகட்டி பறக்கும் நிறுவனமான ரிலையன்ஸ் வெறும் 33 சதுர அடி அறையில் தொடங்கப்பட்டது ஆகும். ஒரு மேஜை, 3 நாற்காலி, ஒரு தொலைபேசி தான் அன்றைய ரிலையன்ஸின் சொத்து. 1965 உறவினருடன் ஏற்பட்ட தொழில் கருத்து வேறுபாட்டால் தனித்தனியாக பிரிந்தனர். பிறகு 1970 தனியாக 10 லட்சம் மதிப்பிலான வீட்டிற்கு தென் மும்பை பகுதியில் குடியேறினார் அம்பானி. 1977 விமல் என்ற பெயரில் தனது முதல் ஜவுளி நிறுவனத்தை அகமதாபாத்தில் உள்ள நரோடா என்னும் இடத்தில் தொடங்கினார். தனியார் நிறுவனத்தின் வருடாந்திர கூட்டத்தை ஓர் விளையாட்டு அரங்கில் நடத்திய பெருமையை பெற்றவர் அம்பானி. இவர் குஜராத் மக்கள் பலரை தனது நிறுவனத்தின் பங்குதாரர்களாக சேர்த்துக் கொண்டார். 1986 ஏறத்தாழ 3.5 லட்சம் பங்குதாரர்கள் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் மும்பையில் நடந்தது. பிறகு பெட்ரோல், கெமிக்கல், தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம், எரிசக்தி, சில்லறை விற்பனை, மூலதன சந்தைகள் என பல துறைகளில் கால்பதித்தார் அம்பானி. 300 ரூபாயில் தொடங்கி பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியானார் அம்பானி. 1986 முதல் ஸ்ட்ரோக் ஏற்பட்ட போது இவருக்கு வலது கை பக்கவாதம் ஏற்பட்டது. பிறகு இரண்டாவது முறையாக 2002 ஸ்ட்ரோக் ஏற்பட்ட போது 2 வார காலம் கோமாவில் இருந்து இறந்து போனார் அம்பானி. இவரது இறுதி அஞ்சலியில் அரசியல், சினிமா நபர்கள் மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் பங்கேற்றனர்.